இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டிருக்கிறார். முக்கிய தகவலா நம்ம பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார் இபிஎஸ். தொடர்ந்து அங்கு அமித்ஷா மேலும் யாரெல்லாம் சந்திக்க இருக்காங்க, என்ன பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க, மேலும் விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்றைய தினம் தமிழகம் வர இருக்கிறாரு. தமிழகம் வரக்கூடிய அவர் தொடர்ந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டிருந்தாரு. இதற்கு மத்தியில தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சென்று சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நேரடியாக மேற்கொள்வதற்காக இபிஎஸ் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறாரு. தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னுமுமே நிறைவு பெறாத சூழல் இருக்கிறது. வருகின்ற மார்ச் 30 முதல் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவர்களுக்கான வேட்புமனு விநியோகமும் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில தான் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி உட்பட கூட்டணி கட்சிகளுக்கான இறுதிக்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வர இருக்கிறாரு. தொடர்ந்து நாளை கூட்டணி கட்சி தலைவர்களோடு தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அதிமுக தரப்புல அந்த தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்க KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, வளர்மதி ஆகியோர் அடங்கிய தொகுதி பங்கீட்டு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தரப்புல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 2ஆம் இடம் பிடித்திருந்தது. அந்த அடிப்படையில பாஜகவுக்கு செல்வாக்கு மிக்க 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியல அதிமுகவிடம் வழங்கப்பட்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் 1000 விளக்கு, வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர், திருத்தணி, காஞ்சிபுரம், ஆவடி, தளி, ஆலங்குளம், தென்காசி, சிங்காநல்லூர், குன்னூர், வால்பாறை, அந்தியூர், தாராபுரம், திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, உதகமண்டலம், மதுரை தெற்கு, அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை, பழனி, நாகர்கோயில், விளவங்கோடு, காரைக்குடி, மொடக்குறிச்சி, வேலூர் உட்பட 30 தொகுதிகளை கேட்டு பெறுவதில் தீவிரம் காட்டிருக்கிறாங்க. இதுல கணிசமான தொகுதிகள் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருப்பதால தொடர்ந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் சிக்கல்கள் என்பது இருக்கிறது. இந்த நிலையில தான் பியூஷ் கோயல் வருகைக்கு முன்னதாகவே பாஜக அடையாளம் கண்டிருக்கக்கூடிய சில தொகுதிகளில் மாற்றம் செய்த வலியுறுத்தி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று டெல்லியில சந்தித்து பேச இருக்கிறார். இதற்காகத்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறாரு. பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படக்கூடிய பட்சத்தில் தொகுதிகள் பட்டியலில் சில மாறுதல்கள் செய்யப்பட்டு நாளைய தினம் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 28+1 என்ற அடிப்படையில தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக தரப்பிலோ 27 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுக்கு ஒதுக்குவதற்கு முன்வந்திருக்கிறது. ஆனா பாஜக தரப்புல 30 தொகுதியை கேட்டு பெறுவதில் உறுதியாக தீவிரம் காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய உடனான இந்த இபிஎஸ் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தாய்மானவன், இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க போயிருக்காரு. அதே நேரம் பியூஷ் கோயல் அவர்களும் இங்க தமிழகம் வர இருக்காரு. இன்னைக்கு பியூஷ் கோயல் அவரையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா எடப்பாடி அவர்கள்? இல்ல அவரு யாரெல்லாம் இன்னைக்கு சந்திக்க இருக்காரு தமிழகத்துல? பியூஷ் கோயலை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இறுதி செய்வதற்காக தமிழகம் வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்த மட்டும் 30 தொகுதிகளை கேட்டு பெறுவதிலும் அதே போல அதிமுகவுக்கு அந்த 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் வழங்கி இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெறுவதில் தீவிரம் காட்டியிருக்கிறாங்க. ஆனா அதிமுக தரப்பிலும் அந்த 50 தொகுதிகள் அடங்கிய அந்த பட்டியல்ல பெரும்பாலான தொகுதிகள் அதிமுகவுக்கும் செல்வாக்கு மிக்க தொகுதிகளாக இருப்பதாலதான் தொகுதிகளை அடையாளம் காண்பதில் தான் சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் பியூஷ் கோயலோடு நேரடியாக பேச்சுவார்த்தையை நடத்தாமல் நேரடியாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையே நேரில் சந்தித்து நேரடியாக அதிமுக தரப்புல அதிமுகவுடைய அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக இபிஎஸ் டெல்லி சென்றிருக்கிறார். பியூஷ் கோயல் இன்று மாலை தான் தமிழகம் வருகிறார். மாலை வருவதற்கு முன்னதாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து அதிமுக தரப்புல ஒரு சில
மாறுதல்களை மேற்கொள்வதற்கு இபிஎஸ் வலியுறுத்த இருக்கிறார். ஒருவேளை அதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்துல நேரடியா பியூஷ் கோயலிடமே இந்த தொகுதிகள் எல்லாம் மாற்றம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்குமாறு அவர் ஒரு வழிகாட்டுதலை வழங்குவார். அதன் அடிப்படையில நாளைய தினம் கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்காகத்தான் தற்போது இபிஎஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாக சந்திப்பதற்காக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.